2026 ஜனவரி 5ஆம் தேதி இன்று டிஎன்டிஇடி ரிசல்ட் டேட் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி டிஎன்டிடி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியவர்களுக்கு தேர்வு முடிவு வெளியிடப்படுமா என எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து சப்மிட் பண்ண டேட்டு 3/12/2025. அப்போ டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சப்மிட் பண்ணல இருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடிய சில எக்ஸாம் வந்து முடிவிடப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 3/1/2026 சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து டெட் எக்ஸாம் ரிசல்ட் வந்து வெளியிடப்பட்டிருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து விடுமுறை, அதாவது சாட்டர்டே சண்டே விடுமுறை அப்படின்றனால அந்த 5ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும். அதாவது 5ஆம் தேதின்றப்ப அடுத்து 3ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ஒர்க்கிங் டே வந்து 5ஆம் தேதி. அப்போ 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நான் இன்று 5ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுமா, அதே போல் வந்து 5 முதல் 7ஆம் தேதி, அதாவது 5/1/2025 6லிருந்து 7/1/2026 வந்து வெளியிடப்படும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் டிஎன்டிஇடியோட ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ அந்த ஃபஸ்ட் வீக் அப்படின்றதுனா 7ஆம் தேதி, அதாவது ஜனவரி 5லேருந்து 7 தினம் ரிமைனிங் இருக்கக்கூடிய 5, 6, 7 இந்த 3 தினங்களாக இருக்குது. அதனால் வந்து 5லேருந்து 7க்குள்ளே வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகரிச்சிருக்கு. இதுக்கு மெயினான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சப்மிட் பண்ணதை வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அரசு தரப்பு வந்து இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் இன்னும் வெளியிடலை. ஆனால் வந்து அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 3/12/2025 அப்படின்ற வர ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால ஆஃப்டர் 1 மந்த் அப்படின்றனால அந்த 1 மந்த்துக்கு அப்புறம்ன்றது 3ஆம் தேதி, அந்த 3ஆம் தேதின்றது சாட்டர்டே வரப்பட்டது. அதனால் வந்து மண்டே 5ஆம் தேதி அல்லது பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்ட்டு ரிசல்ட் வந்து வெளியிடும் அப்படின்னு சொன்னதில்ல 5 முதல் 7ஆம் தேதிக்குள் வெளியிடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. இதில் வந்து தேர்வு எழுதியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பேர் வந்து பாஸ் மார்க் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து குறைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா அது சார்ந்த வந்து அரசு தரப்பில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா, அதை வந்து மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா என்று, அதாவது ஒன்றும் இல்லை 50% ஆஃப் மார்க்கை வந்து பாஸ் மார்க் அலௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்தம் 150 கொஸ்டின் வந்து நம்ம எழுதிப்போம். அப்போ 150 மார்க்குக்கு வந்து நம்ம 75 மார்க் எடுத்தால் வந்து அது வந்து பாஸ் மார்க் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து அந்த அப்ஜெக்ஷன் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகுப்பில் எந்த பாடப்பிரிவில் எந்த கேள்விகள் வந்து தவறாக உள்ளது என்பதை வந்து ஒரு அந்த ஜெராக்ஸ் எடுத்து அந்த அவங்களுடைய ஒரு ப்ரூஃப் மாதிரி வந்து சப்மிட் பண்ணிக்கா சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த கொஷின் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஈச் கொஷினுக்கு வந்து 1 மார்க் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைகள்லாம் இருக்கிறதுனால வந்து வேணால் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து நம்ம தேர்வுகள் எழுதப்பட்டது சில வந்து வேணால் 2 ஆண்டுகளுக்கு அந்த தேர்வு வந்து எழுதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களா. அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த தேர்வுகளை வந்து எழுத வேண்டும், கோரிக்கை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால வந்து டிலே ஆகலாம்னு சொன்னாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வந்து 2023ஆம் ஆண்டிற்கு பின்பு வந்து சில வகையான நிபந்தனை அடிப்படையில் 2013ஆம் ஆண்டு 2 ஆண்டுகள் வந்து 2023 2 ஆண்டுகளுக்கு வந்து அந்த டெட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து விதிவிலக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட ஆசிரியர்களுக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அவர்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் வந்து டெட் எக்ஸாம் வந்து கட்டாயம் இல்லை அப்படின்ற மாதிரி அரசு தரப்பில் உத்தரவு அப்படின்ற மாதிரி தகவல்கள் பிரிந்தது. அதை வந்து அரசு தரப்பு வந்து சில வகையான நிபந்தனை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த உத்தரவுகளின் அடிப்படையில் வந்து குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டுமே அந்த டெட் தேர்வில் வந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தேர்வு முடிவுகள் வெளியிடும் பட்சத்தில் வந்து நீங்கள் வழக்கம் போல் அதிகாரப்பூர்வமான இணையதளம் trb.dn.gov.in என்ற இணையதளத்திற்கு நேரடியாக சென்று உங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள முடியும். அதில் வந்து முகப்பு பக்கத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் லிங்க் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து லேட்டஸ்ட் ரிசல்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த லேட்டஸ்ட் ரிசல்ட் அந்த ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பர் 1 பேப்பர் 2 என்பதை தேர்வு செய்து அதன் மூலமாக நீங்கள் தேர்வு முடிவுகளை எளிய முறையில் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வுக்கு பின்னர் வந்து மற்றொரு போட்டித் தேர்வு நடத்தும் அரசாணை 149 கைவிட்டு 2013ஆம் ஆண்டு தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேரடி பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பாஜக சார்பில் வந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் வந்து அவர்கள் போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு எங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினோம் என்று தொடர்ந்து பாஜக வந்து கோரிக்கைகளை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் வந்து அடுத்து வரக்கூடிய தேர்வுகள் வந்து டெட் எக்ஸாமுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள குறிப்பிடப்பட்டுள்ள அந்த இணையதளத்தில் நேரடியாக சென்று நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் டெட்டுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு சென்றீங்கன்னா அதில் அனைத்து வகையான தகவல் நீங்கள் எளியபடி தெரிந்து முடியும். அதே போல் வந்து உங்களுடைய மதிப்பெண்களையும் பதிவிறக்கம் செய்யக்கூடிய வந்து ஆப்ஷன் வழங்கப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தகவலின் அடிப்படையில் வந்து இன்று அதாவது 5ஆம் தேதி டிஎன் ரிசல்ட் வந்து வெளியிடப்படுமா அப்படின்றதான் வெளியிடப்பட்டிருக்கு. 5ஆம் தேதி வெளியிடப்படும் என எதிர்பார்ப்பு. என்ன காரணம் அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் 3ஆம் தேதி, அதனால் ஆஃப்டர் 1 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே டிஆர்பி விடுமுறை என்பதால் வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. அதேபோல் திங்கட்கிழமை இன்று வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடலாம். அதேபோல் வந்து ஜனவரி முதல் வாரத்தில் வந்து தேர்வு முடிவுகள் வந்து எதிர்பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 7ஆம் தேதிக்குள் தேர்வுகள் வெளியிடப்படும் அப்படின்ற உறுதியான தகவல் வந்து நம்ம ஒரு கால்குலேஷனில் தான் அது வந்து தகவல்கள் வெளியிடப்படுது.
இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியிடப்படும் பட்சத்தில் மட்டுமே வந்து நமது தேர்வு முடிவுகள் வந்து எப்பொழுது அதனுடைய மாற்றங்கள் எதுவும் செய்யப்பட்டுள்ளதா, எதுவும் சலுகைகள் கொடுக்கப்பட்டுள்ளதா என்பது இறுதி முடிவாக நமக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வட்டாரங்கள், அதாவது ஆசிரியர்கள் வட்டாரங்களில் மாணவர்கள் உங்களுடைய தேர்வுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அடுத்த தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்கள் வந்து நீங்கள் நேரடியாக வந்து, ஏன்னா எப்படியாவது நம்ம வந்து டிஆர்பி எழுதணும், அவங்க வந்து ரேங்கிங் அடிப்படையில் தான் வந்து நம்ம போஸ்டிங் கொடுப்பாங்க. அதேமாதிரி டெட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தேர்வு முடிவுகளுக்கான வந்து விடைத்தாள் குறிப்புகள், அதே போல் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வாங்கிக்கலாம். இதுபோல் வந்து உங்களுக்கு மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணுறோம். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.